சொல்லுடி. டெலிவரி பண்ண வந்திருக்கேன், நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன். அட ஃபோனை போட்டாலே காசு காசுன்னுக்கிட்டு இருக்க. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஈவினிங் வந்து தாரேன்டி. சும்மா இரு சரியா? நீ சாயந்தரம் வந்து தாரேன்னு சொல்லிட்டேன். கடுப்பேத்தாத சரியா? ஏழை வாரேன்டி வந்து உன் மூஞ்சியில் காசு விசிறி விட்டு இதோட நம்ம பழக்க வழக்கத்தை முடிச்சுக்கலாம் சரியா? இன்னொரு தாட்டி கையன்னு கத்தாத. ஏன்டி காசு காசுன்ற? போன வாரம் தாண்டி உனக்கு டிவி வேணும்னு கேட்டேன், அதுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ இன்னொன்று வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் என்னடி பண்ணுறது? நான் என்ன உங்கள் ஒப்பனை பணக்காரனா சொல்லு? சும்மா ரெடி. நான் வேறு கடுப்பேன். ஒருத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடுப்பு மயிரை ஏற்றாத சரியா? கடுப்பு மயிரை ஏற்றாத. நான் பொறுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா? நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன், கடுப்பு ஏற்றாத. நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் டென்ஷன் மயிரை ஏற்றாத. நேரில் வந்துன்னா அவங்க ஒருத்த சப்புன்னு எரிக்கி போயிடுவேன். இதுக்கு மேலே நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்க நீ என்ன? புரியல? ஒரு ரீச் ஆகிட்டேன், நான் உனக்கு கூப்பிட்றேன் சரியா? ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. சரியா? ஒரே ஒன்று சரி, அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு ஓடிபி வாங்கிட்டு கூப்பிட்றேன் என்ன? அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற பொருள் கஸ்டமர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். ஒரே ஒன்று சார் அப்படியே வெயிட் பண்ண இந்த அவங்களுக்கு ஃபுட்டு மட்டும் எடுத்து கொடுத்துக்கிறேன். வெயிட். அட உடம்பாதடி. நேரில் வந்தேன்னா ஏட உடம்பாயிரும் பார்த்துக்கோ. மீண்டும் கத்திக்கிட்டே இருக்காத. நீனா பொம்பளை அடி நீ வைடி. ஸோ வைடிங் ஒத்தா உன்னால தாண்டி கூப்பிட்றேன் வைடி. டென்ஷன் ஆக்காத, கூப்பிட்றேன். வச்சு தொல்லடி மூதேவி. பாப்பா பிரச்சனை சரி. பாப்பா வாத்தாப்பா இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா ஓசியில் தின்னணும்னு? எவ்வளோ நேரம் தட்டுறது? ஆ